ஏஜே விலாக்ஸ் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஞாபகம் வருது சன்ரைஸு அப்புறம் ப்ரூலாம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்னிங் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. காலங்கத்தில் தூங்க விடாம பிரியாணினாலே புரியல, தூங்கவே விட மாட்டேறான். இங்க ஒருத்தன் வந்து தூங்கினேறான், தூங்கிடு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். காலையில நைட்டு தெளிவா சொல்லிட்டு தான் சொல்றேன். அப்பவே தூங்குறீங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லு. தூங்குற நேரமே அதுதான். அப்ப எழுப்பி கூட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி? பசிதுடா, நைட்டு சாப்பிட்டாம நீ இப்ப சாப்பிடறா, எங்களுக்கு ஏன்டா போன நான் மட்டும் தனியா போனா போர் அடிக்குது. அதுதான் எங்க எல்லாரும் சேர்த்து புரியல. போயிட்டு சாப்பிடுவோம். பிரியாணி டேஸ்ட் பண்ணுறது அது உங்களே காட்டுறோம். ஒரு நேரத்துக்கு எதுவும் வந்தாரு தெரியல, நல்லா ஜாலியாக தூங்கிடுறாரு. ப்ரோ என்னடா பத்து தூங்கி கிடக்குற? மைக் இல்லை, நீ பாட்டு பேசுன. பிரியாணி சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒத்துனுக்கிறீங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? பிரியாணி சாப்பிடலாம் போய் தனியா போய் சாப்பிட வேண்டியதாண்டா. ஏன்னா தூக்கத்தை கட்டிக்கிறேன். ஐயோ வாழாங்க வாழாங்க வாழாங்க. எங்க வீட்டு நாய் கூட சாப்பிடலடா. எங்க வீட்டு நாய் கூட சாப்பிடலடா. உங்க வீட்டு நாய்க்கு நீ விட்டு எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு. எங்க வீட்டு நாயே சாப்பிடலடா. அது முதல்ல உங்க வீட்டு நாய் எல்லாம் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்டோம். அதனால ரிச் ஃபுட் அந்த அளவுக்கு கூட வரலையே. அது வேற 500 600 வேற செலவு பண்ணி சமைச்சோம். அதான் மனசு கேட்கல. மனசு கேட்க வேண்டிய அதுதான். ஏய் இப்படிலாம் சொல்லாரா? அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட பிரியாணி ஊத்துறான், எண்ணெயை ஊத்துறான், திடீர்னு ஊத்துறான், அதை ஊத்துறான், இதை பண்றான், என்னென்னமோ பண்ணுகிற. ஆனா பிரியாணி டேஸ்டா வரவே இல்லடா. நம்மளுக்கு கண்டிப்பா நான் அதுவும் சொல்ல என்ன சொன்னா அசிமா திட்டுவான். நானே உன்னை திட்டுங்க. தூக்கம் வருதுடா, ஏன்டா இப்படி தாவ இருக்கிறீங்க? ஏய் போறோம் பிரியாணி சாப்பிட்றோம் வரோம் சரியா? சும்மா இந்த குழம்புறால சரி நம்ம சாப்பிட்டு கிளம்புறோம். நம்மளுக்காக வெயிட்டிங்கிறா. அங்க யாரு வெயிட்டிங்கு? பிரியாணி வெயிட்டிங்கு. என்ன வந்து சாப்பிடுந்து போய் சாப்பிட வேண்டியதானே, எங்களையா எழுப்புற? நான் மட்டும் மத்தவங்கள சாப்பிட வச்சுதான் எனக்கு பழக்கம். மத்தவங்கள சாவ வச்சுதான் அவங்களுக்கு பழக்கம். சாப்பிட வச்சு பழக்கம் தானே அவளுக்கு. பிரியாணில எங்களை தாவ வச்சிருப்பேன். பரவாயில்ல, உயிரோட இருக்கிறோம். பின்வெளி வேணா எதுவும் வரல வந்தது சொல்லல. வந்தது சொல்லல. காலையில ஏதோ வயிறு வலி தாங்க முடியல. ஆமா சத்தியமா முடியல. அது சொன்னா எல்லாம் தப்பா இருப்பான்னு நினைச்சுப்பியோ. சரின்னு சொல்லிட்டு தான் கம்மோட விட்டேன். வயிறு வலிடா. நீ வேறடா காலைல ஏந்தோடனே நான் தான் பிரியாணி சாப்பிட்டோன்னு இருந்தது தெரியுமா எனக்கு. ஒழுங்கா வெளில போயிட்டு ஒரு 120 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிடுறோம். நம்ம இப்படி பண்ணிடணும்டா. நம்ம வெளியே இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அந்த குண்டால கொட்டிட்டு. எனக்கு மனசு கேட்காது என்ன தெரியுமா? பிரியாணிக்கு ஒரு 500 ரூபா செலவு போன, அது பிளக்குக்கு ஒரு 200 ரூபா செலவு போட பத்தியா? அதான் 250 ரூபா. அது போக அந்த குண்டான என்ன குண்டான் வச்சாலும் அந்த ஸ்டவ்வுக்கு வேற பத்தவும் இல்லை. அவன் வீட்டுல இருந்து மறுபடியும் போய் குண்டான எடுத்துட்டு வரான். எதனா பண்ணு வா, பசி சாப்பிட போலாம் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஜே நான் இப்போ பேசுறியாவா? ஒண்ணுமே கேட்கல. மைக் மகிழ்ச்சி கேட்கும். கொஞ்சம் சத்தமா பேசினாதான் நாங்க பேச முடியும். இல்லடா பிரியாணி கடை வந்துட்டோன்னு சொல்லேன். சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண டிரைவ் பண்ண போது ஒரே வேலை. நம்ம வீடியோ புதுசா வந்திருக்காரு. பிலால் நான் அப்புறம் நார்மலா வந்துடுறேன். நார்மலா இப்படி ஏன்னா ஒரு 2 வார்த்தை பேசுறது தெரியல. அவங்களாம் பார்த்தா என்ன பார்த்தா அப்படியே ஐயோ
பார்த்தா தரல. ஐயோ அது வந்துட்டு அதெல்லாம் நல்லா வரணும், அதெல்லாம் நல்லா வரும். சரி, சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. வேற வச்சு வந்து ஆக்சுவலா ஐயரு சாம்பார் ஐயரு தெரியல, ஏன்டா கூட்டு வரீங்க? ஒன்று வெறுப்பத்துதான்டா. நான் விரும்ப போறேன். நாங்க ஏற்றுவோம் வெறுப்பேற்றுவோம். நம்ம கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் தூங்கிட்டாரா? நம்ம கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் அங்கேயே படுத்துட்டாரு. இங்கே இருப்பாருன்னு. அவர்தான் போகும்போது அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். வீடியோ ரேட்டுதா வீடியோ தானே நிற்குது. எதுவும் வரணும் ரெண்டு எதுவும் வரணும் ரெண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வாங்கிடுச்சு. இதே மாதிரிலாம் நாங்கள் டெய்லி நாங்கள் சருகை நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த இது என்னன்னு தெரியல, இதான் கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்கு. 3 பீஃப் பிரியாணி நாகரி ஒன்று வாங்கிடுவோம். நல்லாதா புத்தகம் போயிச்சாடா? பசி வந்தா பத்தம் பார்த்துங்க. பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன். நமக்கு அச்சு ஆஃபர் பண்ண போகிறோம். சாப்பிட்டு மச்சான், இந்த கபாப் இது பிரியாணி பீஃப் அது அப்படி இல்லை. எப்போ ஒரு பைக் ஆகுது. அவங்கள பீஃப் வச்சுன்னு அப்புறமேட்டு தவாகரி கீழே வச்சு அப்புறமேட்டு ஆனியன்ங்களா எடுங்க. ஆனியனை தூக்கி இப்படி வச்சுட்டு ஆனியனையும் தூக்கி இதில் வச்சுட்டு இப்போ ஆனால் பீஃப் சுமாரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி போடுங்க, அதே ரியாக்ஷன் இருக்கு. எனக்கு பீஃப்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல ஒரு மாதிரி பேஸாக இருக்கும். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே நான் சான்ஸ் எனக்கு சொல்லலாம் மார்னிங் வந்து சாப்பிடுவேன். இதே நம்ம அதே ஒரு அவனை பார்க்க சாப்பிடுவோம் மனசு கஷ்டமாக. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பேச மாட்டேன் ஆளு. ஃபுல்லா வெஜிடேரியன் இருக்காரு யாரு கேமராமேன். எங்கேயும் சாம்பார் தான் இருக்குமா? சாம்பார் தான் சாப்பிடுவோம். கரெக்ட். என்னன்னா நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறது ஃபுல்லா கவர் பண்ணுவாங்களா வீடியோ? பிளாஸ்டிக் வரேன் இந்த மாதிரி காமெடிலாம் பேசுறதுலாம் கூட்ட முடியாது. மலையாளே வந்து பதிச்சு வச்சு இந்த மாதிரி காமெடிலாம் இங்கே அடிக்கிறது. சாப்பிடும்போது பேசாதது காமெடி. நான் நீயே காமெடி தான் பேசோடா. யாரும் பீஸ் நிறைய அள்ளி போட்டான். கிள்ளி போடாமல் அள்ளி போட்டு வச்சிருப்ப. பட்டுதான் வந்து யூஸ் பண்ணுறதாண்டா. ஒன்ஸ் யூஸ் தான் அதோட சம்மந்தமாக நான் பேசுகிறேன். சிங்கம் எல்லாம் உள்ள இறங்குதா? அது வச்சு வெஜ் இல்லை நான்வெஜ்.
எங்க நம்ம கூட வந்த உனக்கான எங்க நிக்கிறான் இவரு இப்ப என்ன பண்ணாரு பாத்தியா? மைக் இந்த கையில இருக்குது, இந்த கையை தூக்கி கத்திட்டு மைக் இங்க வச்சு திடீர்னு கை தப்புன்னு கையை தூக்கி இந்த கையை பேசி கிடறான்டா இவன். யோ மைக் இந்த கையில வச்சு திடீர்னு கையில மாத்திட்டான்டா. கீழே இறங்கு, ஓனர் வந்து அடி போறாரு, கீழே இறங்கு. டேய் நான் தான்டா ஓனரு. ஆ? அப்படியே காலத்து நிக்க விடணும். கொஞ்ச நாள் கூட நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்குது. புரியல, அங்க போய் நான் நிம்மதியா இருந்தேன். புரியல, சும்மா போய் நின்று இருந்து ஒரு 4 நாய் பாக்குது, அவ்வளவுதான். வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம பசங்களா அவனுங்க ஸ்டோரியில அப்படி பார்க்க மாட்டாங்களே. ஸ்டோரியில அப்படி பார்க்க மாட்டாங்களே. ஸ்டோரியில இன்ஸ்டா ஸ்டோரியில அப்படியே போடுவேன். பார்க்க மாட்டாங்களே. ஆமா ஆமா, அந்த இன்ஸ்டா ஸ்டோரி ஃபுல்லா பொண்ணுங்க தான் பார்க்கும். அதெல்லாம் உன்னை கேட்கல, தேவையில்லாத. என்னடா என்னடா ஒர்க் இல்ல, அவனுக்கு ஒர்க் இருக்குது அவ்வளவுதான். சரி என்ன சரியாதுடா, சரியாதுடா, நான் பல வாட்டி சொல்லிட்டேன் நானு. டே போட்டு எதுக்கு மைக் இப்ப கீழே வச்சுட்டேங்க? சாரி இல்லடா, போட்டு இழுக்கிறான் அந்த இடத்த. எனக்கு அடிக்குதுப்பா. எலாஸ்டிக் போய்டும் போல. எலாஸ்டிக் போனா நான் வாங்கிக்கிறேன். ஏங்க சார். சரி என்ன இப்ப எதுக்கு பீச்சுக்கு வந்தீங்க? இந்த தாவலாவும் மேல பிரியாணி சாப்பிட்டல, அஜீரணமாவது ஒன்றும் பீச். என்ன பண்ணலாம்? ஓ அந்த பசங்க கூட நீயும் விளையாடு. அசிங்கமான இருப்பாங்க. டேய் அம்பரா மனு வந்துறான். போய் கூட சேர்ந்து நோண்டு. கூட சேர்ந்து நோண்டு. வழக்கப்பட்ட வேலை தானே அது. ஓ மைக்கு மேல வச்சு வசனம் தப்பாகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு மார்னிங்கில் ஒரு பிரியாணி சாப்பிட்டதே எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஆனால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, பிரியாணி கடை ஓனரு பின்னாடி தான் இருக்கான். அவர் இருக்க சொல்லியே சுமாராகுதுன்னு கத்துறானுங்க பிரியாணி கடையில். அவர் எங்களை அடிக்காமல் விட்டதே பெரிய விஷயம். ஆனால் சுமாரா இருந்தா சுமாராகுன்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களே சொல்ல விடுறா, வெளியே வந்துட்டு சொல்லண்டா. அது அவங்களே சொல்ற உள்ள தோன்றதை வெளில சொல்றோம். இதை பண்ணலாம் எந்த பேச வரோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய மார்னிங் நல்லா அமைஞ்சது. நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சாரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வெள்ளத்தை அழிச்சிடுங்க. அழிச்சிட்டு முக்கியமான இது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் மெயினான விஷயம் ஆக்சுவலாக சொல்லலாம். ஏன்னா ஆமாம், ஸ்கிப் பண்ணிடுறீங்க, வியூஸ் மட்டும் தான் வருது. ஆனால் இது வர மாட்டேங்குது. அதை சொல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.